Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Stick with us. Today we'll be discussing a very important subject, a practical subject, a very important, needed one. We have scriptures. We know that God is going to save, but the middle phase, I would call it as middle phase of struggle. How to survive that? We are going to discuss that. I want you to stick with me and learn through the greatest people in the Bible. So listen to it carefully and use it for the good, so it may be glorified to the Lord. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25. லூக் சாப்டர் 8 22 to 25. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22 25 வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்திருந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Hallelujah. Read me 25th verse again. 25வது வசனம் மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க பாப்போம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். But he said to them, where is your faith? And they were afraid and marveled, saying to one another, who can this be? For he commands even the winds and waters, and they obey him. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு for glory, மகிமைக்காக. ஆமென். மகிமைக்காக, for glory. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமைக்காக, for glory, மகிமைக்காக. கைகளை வாங்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பேசவிருக்கின்ற காரியங்களில் உம்முடைய உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி வெற்றி அடைய நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம் ஷலோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கடினமான காலம், கடினமான காலம்னு சொல்கிறோம் இல்லையா, புடமிடுதல், கடினமான காலம், ஸ்ட்ரகிள், ஸ்டார்ம், அப்டக்கிள், சாபட்டாஜஸ், டெல் வாட் எவர் யூ வாண்ட். அந்த கடினமான காலத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். கடினமான காலத்தை எப்படி தாக்கு பிடிக்கணும், நம்ம பாஷையில் சொல்லணும்னா எப்படி தாண்டி வரணும் அப்படின்றத பேச போகிறோம். இன்னைக்கு மதம், ஜாதி, வயசு, அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆமாவா இல்லையா? இருக்குன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எஸ், இன்னைக்கு முஸ்லீம்ஸும் கஷ்டம் இருக்குது, இந்துஸாக இருந்தாலும் கஷ்டம் இருக்குது, கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும் என்ன பரலோகத்திலே இருக்கோமா எல்லா சந்தோஷத்தோடையும்? கிடையாது, கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். இருக்க தான் செய்யுது. வயசு பார்க்குதா, கஷ்டம் வந்து 60 வயசு தாண்டிட்டாரு, இனி வரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படி எதுவும் கட்டளை இருக்கா? 80 வயசுலேயும் கஷ்டம் இருக்குது, 90 வயசுலையும் இருக்குது, 99லையும் இருக்குது, 14 வயசுலையும் இருக்குது. சரி, இந்த கஷ்டம் வந்து ஏதாவது ஜாதி பார்க்குதா? இந்த ஜாதியாரை தொந்தரவு பண்ண வேண்டாம், அந்த ஜாதியாரை தொந்தரவு பண்ண கிடையாது. எல்லா மக்களையும் இன்னைக்கு சோதிச்சு பார்க்குது. சோதனை காலம், அதுதான் சரியான வார்த்தை, சோதனை காலம். ஸோ இந்த சோதனை காலம் அப்போ நமக்கு இங்கே பாருங்க, நமக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்குன்றவங்க ஆமீன் சொல்லிட்டே வாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கா? தேவன் நம்மளை காப்பாற்றுவார் நமக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமேன். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தின்படி நம்மளை காப்பாற்றி விடுவார். எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அதனால ஹீல் சேவ் மீ ஃபார் ஷுவர். எனக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. ஓகே, இப்போ தேவன் இதுல இருந்து உங்களை விடுவிப்பார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இப்போ வாக்குத்தத்தமும் இருக்கு,
நம்பிக்கையும் இருக்கு. இந்த இடையில ஒரு பீரியட் இருக்கு பாருங்க, அதை பத்தி தான் பேசப்போம். அது பேர் தான் சோதனை காலம்னு வாங்க, த டெஸ்டிங் டைம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோதனை காலம் சிஸ்டர். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச காலம், கை கொடுங்க. சோதனை காலம், அதாவது எதிர்காலம் இறந்த காலத்தை விட தெரிந்த காலம் வந்து சோதனை காலம். எல்லாமா தான் ஆமேன். ஒரு வாரமா சோதனை காலம் பாஸ்டர். ஆமேன். ஓகே, இப்போ ஒரு வசனம் வாசிச்சோம். இயேசுநாதர் எந்திரிச்சு கடலை அடக்கிய பகுதியை பற்றி வாசித்தோம். அதை பற்றி கொஞ்ச நேரம் கழித்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்குது. லூக்கா 8:27-32 வாசிக்க பார்ப்போம் நினச்சிக்கா. லூக்கா 8:27-32. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். 32 வரைக்கும். தங்கள் பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். 39 அப்படியே வாசிங்க. 39வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அந்த பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. இந்த கதையை நீங்கள் முழுசாக போய் வீட்டில் வாசிங்க. நிறைய வசனம் இருக்குது. நான் லைட்டாக உங்களுக்கு வாசிக்க சொல்லி நான் கதையை சொல்லிடுறேன். லெட் இட் மேக் இட் வெரி ஷார்ட். இங்கே பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்காப்புல, பல வருஷமாக பிசாசனுடைய பிடியில் இருக்காப்புல. அங்கே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா வசனம் போட்டிருக்கு, அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டு, அன்கிளீன் ஸ்பிரிட்னு இருக்கு. அப்போ இயேசுநாதர் அதை வரட்டும் போது உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவன் பேர் சொல்கிறான், லேகியோன்னு சொல்கிறான். லேகியோன் அப்படின்னா 1000 பிசாசுகள் கொம்புகளை கொண்டு அவனுக்குள் ஒளிந்திருப்பதாக அர்த்தம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை கனிகள்? என்னங்க தெரியலையா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை கனிகள்? 9 கனிகள், 9 கேரக்டர்ஸ், 9 ஃப்ரூட்ஸ். அது மாதிரி பிசாசுக்கும் கேரக்டர்ஸ் இருக்கு. இவனுக்குள்ள புகுந்த 1000 வந்து இந்த பிசாசு கிடையாது. இந்த அங்க உள்ள குரங்கு பய, இங்க உள்ளவன் அங்க உள்ள, அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே அப்படி சுத்தி அப்படி இவன் தான், அவனை தான் பாஸ்டர், மாரியம்மாவை தான் சொல்றாரு பாஸ்டர். அண்டர்ஸ்டாண்ட் இட். அன்கிளீன் ஸ்பிரிட் இருக்கு. shall I tell you what an unclean spirit is? எவன் ஒருவன் ஒரு அடக்கமே இல்லாம ஜாஸ்தி சாப்பிடுறான்னு வைங்களேன், இட்ஸ் கால்ட் gluttony. அது ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட். ஹலோ, பெருந்தின்னியின் ஆவி. புரியுதா உங்களுக்கு? யாரையும் திரும்பி பார்க்காதீங்க சாக்குன்னு உடனே தான் வாசி சொல்றாரு. யாரையும் நான் சொல்லலை, ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் an எக்ஸாம்பிள். பெருந்தின்னியின் ஆவி, இச்சை, காம விகாரங்கள், இது மாதிரி பைபிள்ல ஒரு 7 பாவங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. பட் இஃப் யூ கோ ஆன், யூ கேன் கோ ஆன் ஃபார் எவர். நிறைய அன்கிளீன், அதுதான் அன்கிளீன் ஸ்பிரிட். பெருந்தின்னியின் ஆவி, இச்சை, காம விகாரங்கள், கல்யாட்டு, தீட்டு, கோபம், எரிச்சல், வரிசையா இது மாதிரி 1000 விதமான காரியங்கள் அவனுக்குள்ள இருக்கு. ஸோ அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் கண்ட்ரோல்லே இல்லை. ஏன்னா மாம்சம் டேக் ஓவர் பண்ணிருச்சு. 1000 வகையான எண்ணங்கள், 1000 வகையான தவறான சிந்தைகள், அதனால அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா, ஆமென். இப்போ தேவன் அவனை விடுவிக்கிறாரு. விடுவிச்சு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாருங்க. செஞ்ச பிறகு அவன் காலில் விழுந்து என்ன கேட்கறான்? கதறான், ஆண்டவரே உங்க கூடயே நீ கூட்டு போயிருங்க அப்படின்னு. நம்ம தேவன் சொல்றாரு, இல்ல, நீ கடந்து போய் நான் செஞ்ச அற்புதத்தை உன் வீட்டாருக்கு சொல்லு,
உன் கூட உள்ளவங்களுக்கு சொல்லு, அப்போ நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றார். இப்போ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இங்க தேவனுடைய மகிமை மட்டும் பிரசித்திப்படுத்தாம எவன்லாம் அவனை பேசினானோ, எவன்லாம் அவனை லூசுன்னு சொன்னானோ, எவன்லாம் அவன் ஒரு மாதிரி அவ்வளோதாங்க இவன் இனிமேட்டு வரவே முடியாதுன்னு சொன்னானோ, தேவன் அவனுக்கு விடுதலை மட்டும் தரல, அவன் அந்த ஊரில் ஒரு சாட்சியா, உயிருள்ள சாட்சியா மாற்றி அங்கே நிறுத்தியிருக்கார். ஆமாவா இல்லையா? ஆமென். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அங்கே? பல வருட காலம்னு போட்டிருக்கு. பல வருஷமா சாப்பாடு தண்ணி இல்லாமல், ட்ரெஸ் எதுவும் போடாமல், எவ்வளோ தான் மாம்சத்தில் வேதனையை அனுபவிச்சிருப்பான். ஆனால் அவனுடைய வேதனையை தேவன் சாட்சியாய் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. தேவன் உங்கள்கிட்ட சொன்னது, நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாருங்க, உங்களுக்கான வேதனை எல்லாவற்றையும் தேவன் சாட்சியாய் மாற்ற போறாருன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமென். உங்க வேதனையை தேவன் சாட்சியாய் மாற்றுவார். எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ ரிசல்ட் பாத்தீங்களா? தேவன் விடுவிக்க போனார், விடுவிச்சிட்டார். பயங்கரமான ரிசல்ட், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், அமேசிங், சூப்பர், பயங்கரமான மிராக்கிள். பல வருஷமா கட்டுண்டவனா தேவன் என்ன செஞ்சிட்டார்? விடுதலை மட்டும் கொடுக்காம உயிருள்ள சாட்சியா மாத்திட்டார். பெரிய செலிபிரிட்டி பாவன் அவங்க ஊர்ல. என்னங்க இல்லைன்றீங்களா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவன் ஒருத்தன் ஜாஸ்தி பேச்சு வாங்குறானோ அவனால மட்டும்தான் சாட்சியா நிற்க முடியும். அல்லேலூயா. கஷ்டமே அனுபவிக்காதவனுக்கு தேவன் எவ்வளவு நல்லவர்னு தெரியாது. யாரை வேணாலும் கூப்பிடுங்க, நான் நேரடியாக சொல்லிடுறேன். ஈவன் டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் மீ, இஃப் யூ டோன்ட் ஸ்ட்ரகிள் யூ வில் நெவர் நோ காட். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நீங்க கஷ்டப்படலைன்னா தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டார். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படும் போதுதான் தேவன் எவ்வாறு வேலை செய்வார், தேவனுடைய அற்புதம் எவ்வாறு இருக்கும்னு ருசிச்சு பார்க்க முடியும். வேதத்தில் இருக்குல்ல, தேவன் நல்லவர் என்பதை. அது சும்மா இந்த சர்ச்சுக்கு வந்தோம், எந்த கஷ்டமும் இல்லாம நல்ல 9 to 5 ஜாப், 1 lakh salary, செட்டில்டு, அவனுக்குலாம் தேவன் யாருன்னே தெரியாது. கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. தட்ஸ் த ட்ரூத். ஒன்லி இஃப் யூ ஸ்ட்ரகிள் யூ வில் நோ காட். அதனால தேவன் கஷ்டத்தை அனுபவிச்சார்னா ஒரு நன்றியை சொல்லிருங்க. ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அல்லேலூயா. இப்போ இங்க ரிசல்ட் பாருங்க, பயங்கரமான ரிசல்ட், சூப்பரான ரிசல்ட், ஃபென்டாஸ்டிக், பயங்கரம். ஆண்டவர் பெரிய ஒரு மகிமைக்காக செஞ்சிட்டார். இப்போ கிளம்பின இடமும் சூப்பரான இடம். தன்னுடைய சீஷர்கள்ட்ட பேசி, மக்கள்கிட்ட பேசி சூப்பரா அங்கேயும் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துட்டு, இப்போ இங்கே வாக்குத்தத்தம், கிளம்பின இடத்துல வாக்குத்தத்தம் இருக்கு. முடிவு பார்த்தீங்கன்னா மகிமைக்கான முடிவா இருக்கு. இந்த நடுவில் பார்த்தீங்களா, அதை தான் முதல்ல வாசித்தோம். நடுப்பகுதி லூக்கா 8:22-25 வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டது யாரு? இயேசுநாதர். வாசிங்க. அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். நல்லா கவனிக்கிறோம், நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடைந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்படியே மார்க் 5ஆம் பகுதிக்கு வாங்க, அங்க இன்னும் தெளிவா போட்டிருக்கு. மார்க் 5:37-41 வரைக்கும் வாசிங்க பாப்போம். மார்க் 5:37-41 வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவர். மார்க் 5:4 சாரிக்கா, மார்க் 4, எஸ், மார்க் 4:37-41. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென்.
இந்த மேப்பை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாக்குத்தத்தம் சூப்பரான வாக்குத்தத்தம், முடிவு மகிமைக்கான முடிவு. இந்த நடுப்பகுதி கொஞ்சம் பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கு நடுவில் பெரிய ஒரு போராட்டம். பெரிய ஒரு போராட்டம். இப்போ இந்த போராட்டம் எப்படின்னு பாருங்க. அங்க இயேசுநாதர் தான் வாங்க அக்கறைக்கு போவோம் அப்படின்றார். ஹல்லேலூயா. இயேசுநாதருக்கு தெரியாதது எதுவும் இருக்கா? தெரியும், எல்லாம் தெரியும். அவனுங்க மாட்ட போறானுங்கன்னு தெரியும், பயங்கரமா காற்று வீச போதுன்னு தெரியும். ஆமாவா இல்லையா? அது மீறியும் இயேசுநாதர் என்ன பண்றார்? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறார். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. இயேசுநாதர் எப்பவுமே ஒரு கஷ்டமான வழியில கொண்டு போய் மகிமையை தருவார்ன்றது தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல இன்னும் ரொம்ப எரிச்சல் ஏத்துற சம்பவம் எதுன்னா, அங்க பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிச்சு கப்பலே கவுந்துரும் போல இருக்கு, தண்ணி உள்ள நிரம்பிட்டு இருக்கு. அங்க தலையணை வச்சு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. யாருங்க அது? எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு டூர் போகிறோம், போட் ரைடு போகிறோம், கப்பலே கவுந்து உள்ள நேரம் நான் உட்காந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மைக்குமே பாஸ்டர் லூஸ் தான் போல அப்படின்னு நினச்சிருங்களா இல்லையா? நம்மெல்லாம் இங்கே கப்பலுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு போராடிட்டு இருந்தா ஒரு இதுவும் இல்லாமல் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். எவ்வாறு அப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு தாயார்கள்ட்ட இது ஒரு நல்ல விஷயம். தாயார்கள்ட்ட போய் இப்படி எழுப்புங்க, பாகிஸ்தான் பார்டரில் எந்திரிச்ச மாதிரி எந்திரிப்பாங்க அப்படின்னு. நமக்கெல்லாம் உயிர் போயிடும். ஹலோ, வாட் ஹேப்பன் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்படி எந்திரிப்பாங்க, அதனால சொல்கிறேன் நான். போய் அம்மா அப்படின்னா நல்ல அப்படி அப்படின்னாங்க, நமக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடும். ஆஹா அப்படின்னு லைட்டாக அப்படி தொட்டா போதும். சில பேருக்குலாம் லைட்டாக கதவு திறந்தாலே, நான் அப்படிப்பட்ட ஆள், எனக்கு கதவுலாம் லைட்டாக திறந்தாலே நான் எந்திரிச்சிடுவேன். இங்கே கடலில் இப்படி கப்பல் இப்படி போயிட்டு வருதான், தண்ணி உள்ளே வருதான். நான் என்ன கேட்குறேன், கொஞ்சமாக தண்ணி மேலே பட்டிருக்காது? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் யாராவது தூங்கும் போது லைட்டாக தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு. எந்திரிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. சண்டை வந்தால் என்னைய கேட்கக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் அன் எக்ஸ்பெரிமெண்ட், வேற ஒன்றும் கிடையாது, வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சும்மா போய் தண்ணி அப்படி தெளிச்சு பாருங்களேன். எந்திரிச்சு என்னெல்லாம் சாபம் விட முடியுமோ அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? இங்க இங்க போறது வந்து க்ரூஸ் கப்பலும் கிடையாது, நல்ல பால்கனி உள்ள ஒரு இடமா. கார்டியலா க்ரூசஸ் கிடையாது இது ஒன்றும். உள்ள நல்லா நல்லா படுத்து பெட்ல தூங்கிட்டு போறதுக்கு. அங்க அப்போ உள்ள கப்பல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, உட்கார்றதுக்கு இடம், வலையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு இது மாட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். இவர் கப்பல் முனையில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தண்ணி பட்டிருக்குமா பட்டிருக்காதா? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பட்டிருக்குமா? ஏன்னா அங்கே போட்டிருக்கு தண்ணீர் உள்ளே வருது அப்படின்னு போட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அப்போ அந்த காலத்து கப்பலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி, தண்ணீர் பட்டிருக்குமா பட்டிருக்காதா? பட்டிருக்கும். அப்படி இருந்து எந்திரிக்கலை. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, சாக போகிறோன்ற அளவுக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. முடிஞ்சு இன்னைக்கு சோழி அப்படின்ட்டு போய் எழுப்பி என்ன சொல்கிறாங்க? எந்திரிச்சு எங்களை காப்பாற்றுமப்பா, நாங்கள் இங்கே மடிய போகிறோம் அப்படின்றாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையோட இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. வாக்குத்தத்தம் கொடுக்குறார், ரிசல்ட் காப்பாற்ற போகிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏன் தண்ணி உள்ளே வருது? எஸ்தர் அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால் சிரிக்கிறாங்க. புரியுதா? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஞானதாஸ் அங்கிளுக்கு வாக்குத்தத்தம் தந்துட்டார், உன்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன்னு செய்ய போறாருன்னு ஞானதாஸ் அங்கிளுக்கும் தெரியும். ஆனால் இடையில ஏன் தண்ணி கப்பலுக்குள்ள வருதுன்னு கேட்குறேன். இடையில ஏன் தண்ணி உள்ள வருது? ஏன் இப்படி ஆட்டுது? ஏன் கீழே வரைக்கும் கொண்டு போறாரு? நீங்கள் நம்மளுடைய கேள்வி அதுதானே? ஆமாம் தானே அங்கிள்? நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு வந்த வாக்குத்தத்தம்லாம் நான் காமிக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்துருவீங்க. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள். தெரியுமா உங்களுக்கு? எஸ்தரமாவே அத்தனை வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காங்க ஆண்டவர் சொல்லி. எடுத்து நான் காமிச்சேன்னா அவ்வளோதான், நீங்களாம் விழுந்துருவீங்க சாஷ்டாங்கம். எங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு தெரியும், வாக்குத்தத்தமும் தெரியும், ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு தெரியும். இப்போ இந்த இடையில பகுதியில் தான் ஏன் கப்பலுக்குள்ள தண்ணி வருதுன்னு ஒரு கேள்வி வருது. நானும் எங்கள் ஆண்டியும், சகோதரி ஆண்டியும் அதான் பேசிக்குவோம்.
கடவுள் செய்வார். எங்கள் ஆண்டியை தான் சொல்லுவாங்க, செய்வார் ஜான், நிச்சயம் செய்வார். இடையில ஏன் கொஞ்சம் வாட்டுறார் அந்த கேள்வி. ஏங்க நம்மெல்லாம் நேரடியாக பேசுகிறோம். நம்ம இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் மாதிரி மழுப்ப வேண்டாம். ஆண்டவர் புடமிட்டு பார்க்கிறோம், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட், எது உள்ளதை உள்ளதென்று பேசிடணும். ஆமாங்க, வலிக்குது. வீட்டில் எத்தனை பேர் புலம்பியிருக்கோம், ஏன் ஆண்டவர் இப்படி போட்டு புடமிட்டு பார்க்குறீங்க? செஞ்சுருக்கோமா இல்லையா? செஞ்சுருக்கோமா இல்லையா? கேள்வி கேட்டிருக்கோமா இல்லையா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு என்னை போட்டு இப்படி தாக்குறீங்கன்னு. ஜோயலம்மா தான் உண்மையாக இருக்காங்க. எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் ஜோயலம்மா உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல, போங்க. நீங்கள் எல்லாம் ஒத்துக்கல இல்லை, அந்த அக்மார்க் பரம்பரை கிறிஸ்டியன்ஸ் மாதிரி இல்லை. இல்லை, நான் விசுவாசமாக இருக்கிறேன். Though he slay me, yet will I trust in. இந்த நடிப்புலாம் வேண்டாம். நம்ம கொஞ்சம் ரியாலிட்டியை பேசுவோம். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, எந்த அளவுக்கு நமக்கு இந்த தண்ணீர் உள்ளே வந்தோடனே ஆயிடுதுன்னா, ஆமா போ ஜோமணி ஆண்டவர் என்னத்தை செஞ்சார் அப்படின்ற கேள்விக்கு தள்ளப்பட்டுறோம். ஆமாவா இல்லையா? நான் ஒரு 2-3 நாள் அப்படி தான் இருக்கேன். ஜோமணி ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், ஜோமனாம விடுவோம், அப்பயா செய்கிறாரான்னு பார்ப்போம். தள்ளப்பட்டிருக்கீங்களா இல்லை நீங்கள் அப்படி எதுவும் கஷ்டப்படலையா? பட்டிருக்கோம்ல. கஷ்டப்பட்டவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? அப்புறம் ஏன் மழுப்படும்? ஒத்துக்கணும் உண்மையை. பெரிய எம்சியா இருக்கு. வாக்குத்தத்தம் நல்ல வாக்குத்தத்தமா தரார். காண்டாம இருக்கிறது ஒச்ச பலனை தருவேன்றார். செய்ய போறாருன்னு தெரியும். ஆண்டவர் நிச்சயம் செய்வாருங்க, ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, செய்வார். இந்த இடையில ஏன் எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாருன்னு தான் தெரில. ஏன் தெரியுமா? திருட என்னைக்குமே காலியான வீட்டில் திருட மாட்டான். நன்னா புரிஞ்சுக்கோ. சொல்ல புரியுதா உங்களுக்கு? திருட என்னைக்குமே காலியான வீட்டில் திருட மாட்டான். அப்படி உங்களை வந்து தொந்தரவு பண்றான்னா உங்களை தேவன் பெரிய காரியத்துக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமேன். பகல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெரிய ஆள் சிஸ்டர், ஆண்டவர் பெரிய காரியத்தை வச்சிருக்கார், அதனால தான் உங்களை சோதிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, அதனால தான் சோதிக்கிறார், அதனால தான் சோதிக்கிறார். யூ ஆர் மென்ட் ஃபார் சம்திங் பிக், தட்ஸ் வை யூ ஆர் பீங் டெஸ்டட். நோ தட் வெரி வெல். இது எந்த மதத்தை எடுத்தாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இறைவன் நேசிக்கிறான்னா அவங்கள தான் சோதிக்கிறான்னு அர்த்தம். அது வேற எந்த அர்த்தமும் கிடையாது. இங்கிலீஷ் நம்ம பைபிளில் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு, தமிழில் இருக்கு. எல்லா மதத்திலையும் என்ன சொல்றாங்க? எவன் ஒருவனை தேவன் புடமிடுகின்றானோ, எவன் ஒருவனை இறைவன் புடமிடுகின்றானோ அவனை இறைவன் மிகவும் நேசிக்கிறான் என்ற அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா சிஸ்டர்? காட் லவ்ஸ் யூ சோ மச் சிஸ்டர். அது கூட சொல்ல வரல, ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள இறங்கிருச்சு, மூழ்கி கொண்டு இருக்கோம். You are meant for something big. தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் you see, தேவன் எவனை நேசிக்கலையோ அவன் கேட்குற எல்லாத்தையும் உடனே கொடுத்துருவார். அந்த மாதிரி கேரக்டர்ஸை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு வேல்யூ தெரியாது, மதிப்பு தெரியாது, உறவினர்களுடைய அன்பு தெரியாது, தாய் தகப்பனுடைய மதிப்பு தெரியாது. they will lose very 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 bigly. ரொம்ப பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருவாங்க ஒரு கட்டத்து மேலே. அவங்களால ஜெயிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல சந்தோஷமா இப்போ இருக்கிற நிலைமையில இருக்கிறதுக்காக ஜோம் பண்ணி இருக்கோம். இன்னைக்கு இருக்கோமா இல்லையா? தேவன் கொண்டு வந்திருக்காரா இல்லையாங்க நம்மளை? ஆமேன். இன்னைக்கு சரி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் பேசுவோம். இன்னைக்கு ஸ்கூல் படிச்சிருக்கோம், ஆமாவா இல்லையா? ஸ்கூல் படிச்சிருக்கீங்க. ஒரு கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னங்க வைக்கிறாங்க? எக்ஸாம். அதை ஏன் பாஸ்டர் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றீங்களா? சும்மா கொஞ்சம் பேசுவோம். நம்ம எழுதாத எக்ஸாமா? எக்ஸாம் எதற்கு வைக்கிறாங்க? தேர்ச்சி பெற்றிருக்கானா? அடுத்த அளவுக்கு போறக்குரிய தகுதி இருக்கா? தாக்கு பிடிப்பானா? சரியான வார்த்தை அதுதான். தாக்கு பிடிப்பானா பார்த்து ஓகேனா ஓகே, ப்ரொமோட்டட்னு ஒரு வார்த்தை வரும். ஆமாவா இல்லையா? இந்த எக்ஸாம் முக்கியமாக எதுக்குங்க? ப்ரொமோஷனுக்கு தான். ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லு. ஆமாவா இல்லையா? அதாவது எங்கள் ஸ்கூலில் ஒரு கார்டு மாதிரி வரும்,
போஸ்ட்டில். நாங்கள்லாம் என்னமோ நாங்களே எழுதி அதனால் பாஸ் ஆனவை, ஆல் பாஸு இருந்தாலும் என்னமோ நாங்களே பாஸ் ஆகிற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு உட்காந்துருப்போம். அதில் வரும், எஸ் ஜான் கால்டன் ஹஸ் பீன் ப்ரொமோட்டட் ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட். நாங்கள்லாம் ஓடுவோம். நீங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சது இல்லையா? எஸ், அனுபவிச்சிருக்கோம்ல. ஒரு சந்தோஷம், ப்ரொமோட்டட் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு. இது ப்ராக்டிக்கலாக ஆண்டவரும் பண்ணுவாரா மாட்டாரா? நிச்சயம் பண்ணுவார். நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே பெரிய சொத்துக்கு என்ன அதிபதி ஆக்குங்க. சுமார் ஒரு 2 கோடி வச்சுக்குவோம் ஆரம்பமே. ஒரு 2 கோடி ரூபாய்க்கு என்ன ஞானதர்சங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 2 கோடி ரூபாய்க்கு என்னை அதிபதி ஆக்குங்கன்னா 2 கோடி ரூபாயை பாதுகாக்குவதற்கும் அதனை பரிமாறி சரியா வைத்து கொண்டு சரியா பயன்படுத்துவதற்கான தகுதி உங்களுக்கு இருந்தாதான் ஆண்டவர் அதை தருவார். ஆமாவா இல்லையா? இப்போ இருக்கிற விளையாட்டுத்தனத்துக்கு 2 கோடி உங்களுக்கு கொடுத்தாருன்னு வைங்க, நீங்க ஊருக்கே வாரி விளம்பிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்து நிற்பீங்க. அல்லேலூயா. அதனால தான் சில பேருக்கு ஆண்டவர் கொடுக்காம கேட்டதுக்கு எடுத்துட்டார். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சவங்களுக்கு ஆமேன். தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, குவாலிஃபிகேஷன். ஆண்டவர் பைத்தியங்களை ஞானவானாய் மாற்றுறது உண்மைங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஞானத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ராவணன் எத்தனை பேருக்கு தெரியும்? பயங்கரமான படிப்பாளி அவன். அதாவது புத்தி அப்படி ஒரு புத்தி, எல்லா புத்தகத்தையும் கரைச்சு குடிச்ச பெரிய ரிஷி அவன். ஆனா குவாலிஃபிகேஷன் இல்லாதனால அது எல்லாவற்றையும் தவறான காரியத்துக்கு பயன்படுத்திட்டான். இதுதான் கதை. இன்னைக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாம தேவன் எல்லா பணத்தையும் தந்து எல்லா ஞானத்தையும் தந்தார்னு வைங்க, நம்ம மாம்சத்தின்படி தவறான காரியத்துக்கு பயன்படுத்தி விடுவோம். அதனால தான் இந்த புடமிடுதல் நமக்கு. ஏன்னா பிகாஸ் திஸ் ஸ்ட்ரகிள் டீச்சர்ஸ் அஸ் கேரக்டர். யாக்கோபுல அவர் சொல்லியிருக்கார், இந்த சோதனை காலத்துல தான் விசுவாசம் பெருகும். விசுவாசம் என்ன பண்ணுதான்? நம்மளுடைய குணத்தை சரிப்படுத்துது, பொறுமையை சரிப்படுத்துது. நம்மளை முழு மனுஷனா மாற்றக்கூடிய ஒரே ஒரு காரியம் எது தெரியுமா? சோதனை. இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ கெட் ஃப்ரம் கோச்சிங் கிளாஸஸ். எப்படி how to become a good man என்றதை you will not get from coaching class. You will get from struggles, nothing else. No conversations or no podcast on that. It's complete, it's definite, that's it. இன்னைக்கு நீங்க சிறந்த மனுஷனா மாறுறதுக்கான காரணம் எது தெரியுமா? உங்க சோதனை தான். அதுதான் உங்களை சிறந்த மனுஷனா மாற்றும். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நம்ம விசுவாசத்தை கடைபிடிக்கணும், எப்படி பரிசுத்தமா இருக்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது உங்க சோதனை காலம்தான். எங்க ஆண்டவருக்கு சோதனை காலத்துக்காக ஒரு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். கோடி நன்றிகள். இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தாரை விட ஏன் எக்யூப்டா இருக்கோங்க? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது பெருமைக்காக இல்லை, நல்லா கேளுங்க. எங்கள் அப்பா இறந்து அக்டோபர் 1 இறக்குறாரு, வெள்ளிக்கிழமை. சண்டே அடக்கம் செய்கிறோம், அக்டோபர் 3 அடக்கம் செய்கிறோம். பெரிய ஒரு ஊரில் இருந்தெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் அடக்கம் செய்கிறோம். செஞ்சு ஒரே வாரத்தில் அக்டோபர் 10 சபை திரும்ப ஆரம்பிக்கப்படுது. ஆமேன். எதனால நினைக்கிறீங்க? பணமா? இந்த வார்த்தை தந்த தைரியம். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை தந்த தைரியம். இன்னைக்கு இஃப் யூ see people, சில வீட்டில் அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா இறந்துருப்பாங்க, அவங்களால அதுலேருந்து மீளவே முடியாது. நாங்கள் மீண்டுட்டோம் அப்படின்றதுக்காக எங்கள் அப்பா வெறுத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் மீண்டதுக்கான காரணம் தேவன் பல சோதனைகளை எங்களை புடமிட்டு எங்களுக்கு எந்திரிச்சு நிற்கிறதுக்கான சக்தியை இந்த வார்த்தையின் மூலமா தந்திருக்கார். அது எப்படிங்க வந்தது? சோதனை காலத்தினால. அஃப்கோர்ஸ் இதுதாங்க ட்ரைனிங். இன்னைக்கு நம்ம சோதனை காலத்தை ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாவோ துக்கமாவோ நினைக்கிறோம்ல, தட் இஸ் யுவர் ட்ரைனிங் ஃபார் யுவர் ப்ரொமோஷன்.
தட் இஸ் an எக்ஸாம் ஃபார் your ப்ரொமோஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது உங்களுக்கான எக்ஸாம். ப்ரொமோஷன் நீங்கள் வாங்கணும்னா எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஆமென். எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அதை தான் இங்கே தெளிவாக போட்டிருக்கு. திருடன் கொள்ளையடிக்கவும் திருடவும் வருகின்றான். எதுக்கு? என்னத்தை திருட வருவான்? உங்கள்கிட்ட சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், விசுவாசம், இதெல்லாம் மட்டும்தான் அவன்கிட்ட திருட முடியும். காசை திருடி நம்ம சம்பாதிச்சிடலாங்க. திருடி திரும்ப பெறாத காரியங்கள் இது மட்டும்தான். அல்லேலூயா. அதெல்லாம் கொண்டு நம்ம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளை தேவன் பயங்கரமாக சோதிச்சு பார்க்குறார். இன்னைக்கு டைமண்ட் எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? டைமண்ட், கோல்டு. பாஸ்டர் கோல்டுன்னே சொல்லாதீங்க பாஸ்டர், பயங்கர வேதனையில் இருக்கோம் நாங்கள். இதுக்கெல்லாம் என்னால் ஜாம் பண்ண முடியாது. நான் வேணா ஜாம் பண்ணுறேன், வாங்கக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன். வரல, வராது. டைமண்ட், கோல்டு எவ்வளோ அழகாக இருக்கு, எவ்வளோ அருமையாக இருக்கு. ஆமாவா இல்லையா? சூப்பராக இருக்கு. அதெல்லாம் பெண்கள்லாம் அதெல்லாம் அணிஞ்சாதான் அது அழகு. கழட்டி வச்சுட்டு சும்மா வெறுமையெல்லாம் வராதிங்க, நல்லா இல்லை. அந்த கோல்டும் டைமண்டும் கொஞ்சம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? அப்படியே ஒரு தங்க கட்டி எடுத்து இப்படி தட்டி உடச்சோடனே தங்க செயினா மாறிடுதா? என்ன பண்ணுவாங்க? முதல்ல நெருப்பில் போட்டு உருக்கிடுவாங்க. ஆமாம் இல்லையா? அதுக்கப்புறம் தட்டி சலிச்சு சரி பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செயினாக மாறுது, ஒரு நெக்லஸாக மாறுது, ஒரு பிரேஸ்லெட்டாக மாறுது, ஒரு மோதிரமாக மாறுது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் சிறந்த ஒரு பாத்திரமாக மாறணும்னா தேவன் புடமிட்டு பார்ப்பார மாட்டாராங்க. அவன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சிறந்த பாத்திரம், தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இதுக்கு நடுவில் இயேசுநாதர் தூங்கிட்டு இருக்கார். இயேசுநாதர் எந்திரிச்சு என்ன சொல்றார்? இறையாதே, அமைதலா இருன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி தான் சீஷர்களை பார்த்து என்ன கேட்டார்? டோன்ட் யூ ஹேவ் சம் லிட்டில் ஃபெய்த் அப்படின்றார். தமிழ்ல வாசிங்க நான்சியக்கா. அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்றுன்னு கேட்கிறார். என்னங்க செய்ய சொல்றார் ஆண்டவர்? நம்மலாம் இன்னைக்கு இத்தனை வருஷமா என்ன நினைச்சுக்கிட்டோம்? சரி, கூடவே இருந்த அற்புதத்தை பார்த்ததுனால தன்னுடைய சீஷர்களை என்ன எதிர்பார்க்கிறார்? எந்திரிச்சு நின்று காற்றையும் கடலையும் அடக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார் போல தேவன், அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமாவா இல்லையாங்க? கூடவே இருந்த அற்புதத்தை பார்த்துருக்காங்க, எந்திரிச்சு அதட்டினாதான் என்ன அப்படின்றத தான் தேவனுடைய பாயிண்டாக நினச்சிட்டு இருந்திருக்கோம். தட் இஸ் நாட் த பாயிண்ட். இங்கே தேவன் கேட்டது, நான் கூட இருக்கேன், நான் எல்லாவற்றையும் பார்த்துக்குவேன்ற விசுவாசம் உனக்கு இல்லையான்னு தான் தேவன் கேட்டார். தேவன் உங்களை எந்திரிச்சு காற்றையும் கடலையும் அடக்க சொல்லல, காற்றையும் கடலையும் அடக்கிறவர் மேல மட்டும்தான் நம்பிக்கை வைக்க சொன்னார், வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு அதுதான். பெரிய ஒரு செங்கடல் முன்னாடி, ஒரு பெரிய பிரச்சனை முன்னாடி, ஒரு பெரிய காரியம் நம்ம முன்னாடி வழியை அடைச்சிட்டு நிக்குதுன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் விசுவாசமா எந்திரிச்சு நம்மளே அந்த காரியத்தை சரிப்படுத்தணும்னு. தேவன் அதை கேட்கவே இல்லை. ஏன்னா யுத்தம் யாரோடையது? நீங்க வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடையது. அப்ப நீங்களும் நானும் ஏங்க யுத்தம் பண்ணணும்? நம்ம என்ன செய்யணும்? யுத்தம் பண்றவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் இதை அகற்றி போடுவார்னு நம்பிக்கை வச்சா போதும். இங்க தேவன் அதை தான் கேட்கிறார். எல்லாவற்றையும் செய்து பாதுகாத்து இந்நாள் வரை நடத்தி வந்தவன் நான், நீ ஏன் நம்பிக்கை வைக்கலன்னு தான் கேட்கிறார். தேவன் யாரையும் எந்திரிச்சு நீ ஏன் காற்றையும் கடலையும் அடக்கலன்னு கேட்கலையே. வாசிச்சு வசனத்தை பாருங்க, எங்கேயாவது இருக்கா? யாராவது பேதுருவை பார்த்து கேட்டாரா நீ ஏன் காற்று அடக்கலன்னு கேட்டாரா? இல்ல யோவானை கேட்டாரா? கேட்கல. அவர் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. God doesn't want you to fight. God doesn't expect you to fight. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நீங்க யுத்தம் பண்ணணும்னு என்னைக்குமே எதிர்பார்க்கல. யுத்தம் பண்ற அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும்னு தான் எதிர்பார்க்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம உலக பிரச்சனைகளை நீங்களே சமாளிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, ஒரு பிரச்சனைக்கு பதிலாக 8 பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஒத்துக்கிறோங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அந்த மாபெரும் பிரச்சனையை தேவன் பார்த்து கொள்வார்னு தேவன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா தேவன் அந்த பிரச்சனையை வேரோட பிடுங்கிடுவார்.
ஆமாவா இல்லையா? வாழ்க்கையில் நடந்திருக்கா? இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை பேசுறோமே தவிர அதன்படி நடக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்மளே களத்தில் இறங்கி நம்மளே சரி பண்ணணும். கேட்டா தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடப்பதுன்னா என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் வழி உண்டாகட்டும், நான் நடக்கிறேன்னு வெயிட் பண்றதாங்க விசுவாசம். தரிசித்து நட அப்படின்னு வசனம் சொல்லிட்டு நீங்களே உங்க முடிவெடுத்து செய்யறது விசுவாசம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கதை. தேவன் பெரிய அற்புதம் செய்யறேன்னு சொல்லிட்டாருங்க, பெரிய ஆளா மாத்துவேன்னு சொல்லிட்டார், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், செய்ய போறாருன்னு தெரியும். நடுவில் நம்ம என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? தேவன் யுத்தம் பண்ணி தரட்டும் அப்படின்னு பாட்டு பாடினா போதுமா இல்லையா? இறையாம அமைதலா இருந்தா போதுமா இல்லையா? நம்ம செஞ்சது என்ன தெரியுமா? அதான் தேவன் செய்ய போறார்ல. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி நம்ம செஞ்சிருவோம், தேவன் தந்தனே இவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு செஞ்சு இன்னைக்கு மாபெரும் தவறு செஞ்ச ஒருத்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். You know who I am speaking about. தவறான மனுஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறான மனிதன் கிடையாது, தவறான எண்ணம் கிடையாது, எடுத்த வழி தவறான வழி. ஒத்துக்கிறீங்களா? தேவன் செய்ய போறார், அதற்காக இப்போதைக்கு வாங்கி செஞ்சுட்டு தேவன் கொடுத்தனே இவங்கள்ட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு இது எந்த வகையில நியாயம்னு நான் கேட்கிறேன். அப்போ பெருமையும் மகிமையும் யாரை போய் சேரும்? மாம்சத்தை போய் சேருமா இல்லையா? நீங்க ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தோணும்? நான் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு மாம்சத்துக்கு பெருமை வந்துருமா இல்லையா? வந்துடும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யற தப்பு அதுதான். உங்க பிரச்சனை என்ன வேணாலும் இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்க இறங்கி நானே சரி பண்றேன்னு ஏதாவது வேலையை செஞ்சுட்டு அது தேவனுடைய சித்தம்னு தேவன் மேல பழி போடாதீங்க. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? தேவன் என்ன சொல்லியிருக்கார்? யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார், உலகத்தின் கடைசி வரையும் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார், எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறேன் இருக்கார், எல்லாவற்றையும் ஏற்ற வேலையில செய்கிறேன் இருக்கார். இதெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? எதில் சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் பொய்யா? உயிர் உள்ளதா? வாயில கொலக்கட்டை இருக்கா? இல்லை இல்லை. அப்போ ஆமேன் இல்லை அப்படி பதில் சொல்லலாம். வேதம் பொய்யாங்க? உண்மை தானே? உயிர் உள்ளது தானே? இன்னைக்கு நடக்குது இல்ல? மண்ணா? எஸ். இதில் சொல்லப்பட்டதை தேவன் செய்வாரா மாட்டாரா? நிச்சயம் செய்வார். அப்புறம் ஏன் நீங்களும் நானும் களத்தில் இறங்கணும்னு நான் கேட்குறேன். எங்கேயாவது ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு தேவன் நம்மளை களத்தில் இறங்கி யுத்தம் பண்ண சொன்னான்னு யாராவது ஒருத்தர் நீங்க காமிங்க பார்ப்போம். There is not such a word, because God says I will fight for you, you be still. Exodus 14:14 வாசிங்க நான்சி அக்கா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அது பண்ணுவாருங்க, அவர் பண்ணிடுவார். நீங்க என்ன செய்யணும்னு அடுத்து போட்டுருக்கு பாருங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஸ்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதே தான் இங்கேயும் மார்க் 5ல பேசியிருக்காரு. பீஸ் பி ஸ்டில் இருக்காரு. இன்னைக்கு கப்பல்ல நம்ம அமர்ந்துட்டு, வாழ்க்கையுடைய கப்பல்ல அமர்ந்துட்டு, பிரச்சனைகள் இலக்கை அடைகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை பயங்கரமா இருக்குங்க. இலக்கை அடைஞ்சிட்டா மகிமை, அடைகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வரதாங்க செய்யும். தாவீது ராஜா வாவணும்னா கோலியாத்துன்னு ஒருத்தன் இருக்கணுங்க. அப்படியே எப்படி ராஜாவாக முடியும்? அவன் ராஜாக்கு தகுதியானவன் காட்டினது யார் தெரியுமா? கோலியாத். ஹலோ, தாவீது அரசனாகும் போது என்ன ஒரு 40-50 வயசுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வயசு என்னவா இருந்திருக்கும்? எஸ், யங்கஸ்ட் கிங். இந்த சின்ன பையன் எப்படி நம்மளை ஆளுவான் அப்படின்னு சும்மா ஒரு 4 பாட்டு பாடி தேவன் நல்லவன் சொல்லிட்டா அரசன் ஆக்கிடுவாங்களாமா? ஏன் அந்த ராஜ்யத்தில் பெரிய பெரிய அரசர்கள் இருக்கும் போது, பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும் போது கேள்வி எழுமா இல்லாதா? ஏன் சொந்த அண்ணனுங்க வயசுல மூத்தவனு இருக்கும் போது என்னடா நீ 4 பாட்டு பாடினா நீ அரசனாயிருவியா அப்படின்னு கேள்வி வந்துடும். ஆனா அந்த கேள்வி கேட்க கூடாதபடிக்கு அவன் தகுதியானவன் காட்டினது யாரு? கோலியாத். எவனாலையும் ஜெயிக்க முடியாதவன் அடிச்சதுனால அவனை ராஜாவை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்க? ஆமா, ஏத்துக்கிட்டாங்க.
இன்னைக்கு உங்க மகிமை பெருசா இருக்கு, அதை ஜெயிக்கணும்னா நீங்க இதை கடந்துதான் ஆகணும். அப்படி கடக்குன்ற சமயத்துல இந்த வாழ்க்கை படகுல என்ன ஆகுது? தண்ணி அடிக்கடி உள்ள வந்துருதுங்க. அடிக்கடி இந்த அலைகளுக்கும் நம்ம சிந்தைகளுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. அளவற்றது ரெண்டுமே. இப்படின்றதுக்குள்ளேயும் அத்தனை எண்ணம். அவங்க நம்மளை மோசமாக பேசிட்டா, அவங்க நம்மளை இது பண்ணிட்டா, நம்ம உயிர் போயிடுச்சுன்னா, நம்ம இதாகிட்டோம்னா, நம்ம மடிஞ்சு போயிட்டோம்னா, நம்ம கீழே விழுந்துட்டோம்னா, நான் அதை பண்ணிட்டோம்னா, இதை அலைகள் உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் தேவன் எந்திரிச்சு இறையாதே. எக்ஸோடஸ் 14:14 அதை தான் சொல்லியிருக்கார், நான் யுத்தம் பண்ணுவேன், அது நிச்சயம். நீங்க என்ன செய்யணுமா? அமைதலா இருக்கணும். சும்மா இருப்பதும் அமைதலா இருப்பதும் ஒன்று. இங்க பீ ஸ்டில்னு சொன்னதும் அங்க பீ ஸ்டில்னு சொன்னதும் ஒண்ணு. அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொன்னது, யூ பீ ஸ்டில், டோன்ட் வரி. மகிமை பெருசுங்க, வாக்குத்தத்தம் பெருசு. தண்ணி உள்ள வந்தா வந்துட்டு போதியா, நீ தண்ணி மேலேயும் கடல் மேலேயும் அந்த கடலை எப்படி நீ கடக்கணும்னு யோசிக்காத. உள்ள கப்பலுக்குள்ள இருக்காரு பாருங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். சரி, நம்ம இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். பாஸ்டர், இதெல்லாம் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நைஸ் மோட்டிவேஷன் ஸ்பீச், குட் மெசேஜ், குட் பெர்ஸ்பெக்டிவ், குட் டைமென்ஷன், இதெல்லாம் நல்லா இருக்கு. அன்னைக்கு இயேசுநாதர் இருந்தாரு, இன்னைக்கு இல்லையே, நம்ம கூட இல்லையே. இப்போ கூட ஜைஜாண்டிக்கா 7 அடிக்கு ஒரு ஆள் நீல முடி வெள்ளை அங்கி போட்டு இருந்தாருன்னா நம்ம ஜாலியா இருப்போமா இல்லையா? எதுக்காவது பயப்படுவீங்களா நீங்க? இயேசுநாதர் கூட இருக்காருங்க, எதுக்காவது பயப்படுவீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு அவர் நம்மோட இருக்கிறாருன்னு பார்க்க முடியாம நம்புறதுதான் கஷ்டமா இருக்கு. உண்மைக்குமே இருந்தா எத்தனை பேர் எப்படி இருப்போம்? போட பெரிய ஆளுவன் கேட்போமா மாட்டோமா? என்னங்க, நான்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பெரிய வண்டியாக வாங்கிடுவேன், நானும் அவரும் போகிற மாதிரி. எங்கே போனாலும் தலைவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு போயிடு, எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு தலைவரை பில் கட்டுங்க அப்படின்ட்டு. என்ன மகன் தந்தை கேட்கக்கூடாதா? என்ன செய்வோமா இல்லையா? எவனாவது வந்து மிரட்டினானா என்ன பண்ணுவோம்? அப்படியே பயந்து போய், சார் மன்னிச்சிருங்க சார் நான் சொல்லுவோம், ஏய் இதர் தேக்கோ तुम्हार पाप, ओके चुप करो, சொல்லுவோமா இல்லையா? நீ என்னடா எனக்கு கட்டளையிடுறது, நான் சொல்றது நீ கேளு. யார் வந்திருக்கா தெரியுமில? அந்நேரம்னு பார்க்க இயேசு வந்து மேலே போயிடணுமா? எப்படி இருக்கும்? மறுரூபம் ஆயிரணுமா? ஜாலியா இருக்கும் இல்ல? சரி, சீரியஸ், லெட்ஸ் பி சீரியஸ். அன்னைக்கு இயேசுநாதர் கூட இருந்தார், இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லை. என்ன பாஸ்டர் செய்யறதுனா, இயேசுநாதர் பிதாவின் வார்த்தைகளை பேசவும் அவருடைய சத்தியத்தை அறிவிக்கவும் வந்தேன் என்று தெளிவாக யோவானில் கூறப்பட்டிருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? பிதாவுடைய வார்த்தையை ஒரு கருவியா இருந்து சொல்லுவதற்காக தான் வந்தார். இப்போ பிதாவுடைய வார்த்தை இது ஃபுல்லு இருக்கா இல்லையாங்க? உயிர் உள்ளது தானேங்க. இன்னைக்கு இயேசுநாதர் கூட இல்லைனால் இது நம்மகிட்ட இருக்கார் இல்லையா? போதும், இதை வச்சு ஜெயிச்சிடலாம். ஆமென். ஏன்னா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வார்த்தை வந்து விதைன்னு சொல்லுது. இயேசுநாதர் விதை விதைக்க தான் வந்தார், வேற எதுக்கும் வரல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். வந்து சுவிசேஷத்தின் விதை, சுவிசேஷம் கூட சொல்லக்கூடாது, உண்மையின் விதை, ரட்சிப்பின் விதையை விதைச்சார். அதாவது மனுஷன் படுற கஷ்டத்துல இருந்து காண விடுதலைய விதைச்சிட்டு போய் இன்னைக்கு அந்த விதை தான் நம்ம கையில இருக்கு, உயிருள்ள வசனமா. இன்னைக்கு இயேசுநாதர் கூட இல்லைனாலும் பரவாயில்லைங்க, இந்த வசனம் இருக்கு. இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்யணும்? இந்த வசனம் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் நானும் இந்த வசனத்தை நம்பி இருந்தா போதும். அன்னைக்கு இயேசுநாதரை நம்பி இல்லைன்னு தான் இயேசுநாதர் கேட்டார், நீங்க ஏன் விசுவாசமா இல்லைன்னு கேட்டார். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க வைக்காதீங்க. ஆமென். இன்னைக்கு ஏதாவது நேரில் நடந்தாதான் தேவன் அற்புதம் செய்யறான்னு அர்த்தம் கிடையாதுங்க. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பெரிய அலை உள்ள வந்துகிட்டு இருக்குங்க, தேவன் தூங்கிட்டு இருக்கார், அமைதியா இருக்கார். தான் சீஷர்களுக்கு தான் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிஞ்ச தேவன் எந்திரிச்சு காப்பாத்திக்கணுமா இல்லையா? உறங்கி கொண்டிருக்கார். இட் இஸ் a bad example அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையவே கிடையாது.
எவற்றை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் அமைதியா அதான் அவரே இருக்கார், அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு இருந்தா போதும், அவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். இன்னைக்கு இயேசுநாதர் இல்லை, ஆனா நம்ம கையில வசனம் இருக்கு. ஆமேன். காட் பிளஸ் யூ சத்யாண்டி. அவங்க வசனத்தோடைய அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வேதத்தை முத்தமிட்டாங்க. அவங்க கையில் இருந்தால் யூ கேன் ஆல்சோ டூ. நல்ல வேதத்துக்கு ஒரு முத்தமிட்டு ட்ரெஷர். இன்னைக்கு இயேசுநாதர் நம்ம கூட இருக்கான்றதுக்கு அடையாளம் இதுதாங்க. பிதாவின் அம்சம் இதுக்குள்ள இருக்கு, உயிருள்ள வார்த்தைகள் இருக்கு. இதை பேசுங்க, அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு தேவன் அதை தான் சொல்றார். தண்ணீர் எவ்வளோ உள்ள வந்தாலும் நீங்க இறையாம அமைதலா இருங்க, இதை நம்பி இருங்க, இது எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆனா the last point என்னன்னா, இந்த இடையில உள்ள பகுதியில் அவமானப்பட்டு எல்லா வேதனையும் அனுபவிச்சு எல்லா பேச்சையும் கடந்ததுக்கு அப்புறம் தேவன் காப்பாத்தி என்ன பாஸ்டர் பிரயோஜனம்? அந்த கொஸ்டின் இருக்கா இல்லையா? நான் இந்த வாரம் நிறைய அந்த கேள்வி கேட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ டஃப் டைம். ஸோ நான் அந்த கேள்வி தேவன்கிட்ட கேட்டேன். அற்புதம் நீங்கள் செய்ய போகிறீங்க, பெரிய மகிமையை வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும். ஐ டோன்ட் டவுட் தட், எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்பட முடியுமோ அசிங்கப்பட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்ந்து போக முடியுமோ தாழ்ந்து போனதுக்கப்புறம் நீங்கள் காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? அந்த மான மரியாதை இருக்கும் போதே நீங்கள் காப்பாற்றுறது தானே ஆண்டவரே. என் மானம் என் மரியாதை குறையிறதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பாற்றுறது தானே பெரிய விஷயம். எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் காப்பாற்றி பிரயோஜனமே இல்லையே அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ தேவன் சொன்னது ரோமர் 8:18. ஆமே. உங்க எல்லாருக்கும் தேவன் சொன்னது ரோமர் 8:18. வாசிங்க பார்ப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆமென். இக்காலத்தின் பாடுகள் இருக்கதாங்க செய்யும், ஆனா வருகின்ற மகிமைக்கு அதை ஒப்பிடவே முடியாது அப்படின்னு தேவன் சொன்னார். ஆமென். அழுகை கொஞ்ச நேரத்துக்கு தான், சந்தோஷம் காலையில் வந்திருக்கும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல்லா இருக்கு. வீப்பிங் மே என்டியூர் ஃபார் a night, joy cometh in the morningன்னு இருக்கு. இன்னும் விவரமா சொல்லணும், இன்னும் தெளிவா உங்களுக்கு வசனம் சொல்லணும்னா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். இன்னொரு வசனமோ சங்கீதம் 34:19 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நின்று அவனை விடுவிப்பார். சிம்பிள். ஆமென். கஷ்டம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை, அவமானம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, வேதனை தான். இந்த கதையை நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அவன் எத்தனை பேர் அவனை தூஷிச்சு பேசியிருப்பாங்க. ரெண்டாவது, யூதர்கள் ஒருத்தன் மோசம் ஆயிட்டானா அவனை என்ன தெரியுமா சொல்லி கூப்பிடுவாங்க? தீட்டு. பக்கத்தில் கூட அவனும் போக மாட்டான். தீட்டு, அசுத்தம், இச்சை அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பயங்கரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவனுடைய வேதனை பெரியுதுங்க. அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் தேவன் அவனுடைய சிறையிருப்பை திருப்பி மகிமைக்காக, அவனுடைய மகிமை மட்டும் இல்லை, தேவனுடைய மகிமைக்காக அவன் வாழ்க்கையை சாட்சியா மாத்தினாரா இல்லையா? எவன்லாம் பேசினானா அவன் முன்னாடி அவன் போய் சாட்சியா நின்னானா இல்லையாங்க? தேவன் அதனால தான் தன் கூட்டத்தில் சேர்க்காம, நீ போ, உன்னை உயிருள்ள சாட்சியை நான் மாத்துறேன்னு தேவன் மாற்றி காட்டினார். இன்னைக்கு தேவன் அதை தான் உங்கள் ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறார். நீங்கள் படுற கஷ்டம் வேதனை எல்லாவற்றையும் உங்களுக்காக இல்லை, அவருடைய மகிமைக்காக தேவன் மாற்றி அமைக்க வல்லவர்னு தேவன் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு படுற கஷ்டம் துக்கம், இட்ஸ் ஆல் அக்செப்டபிள், அன்டினையபிள், பட் இட் இஸ் ஃபார் க்ளோரி, எல்லாம் மகிமைக்காக. ஆமென். எல்லா சொத்து சுகம் இருந்துட்டு நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் தந்தார்ன்றது பெரிய விஷயம் இல்லை. எதுவுமே இல்லாத நேரம் சிரிச்சுக்கிட்டு ஆண்டவர் செய்வார் நிற்கிறது தான் பெரிய விஷயம். ஆமென். அப்படி நின்று ஜெயிச்சு காமிக்கும் போது
சங்கீதம் 126 உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 126 இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது. வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, மனிதன் அல்ல, கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். போதும் நினைச்சுக்க. ஆமென். முடிச்சிருங்க, மாஸ்டர் முடிச்சிருங்க. கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மகிமைக்காக, உங்களுடைய மகிமைக்காக இல்லை, தேவனுடைய மகிமைக்காக வைத்திருக்கிறார். தேவன் செஞ்சிருக்கலாங்க, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை விடுதலை மட்டும் செஞ்சுட்டு விட்டுருக்கலாம். ஓகே, ஃப்ரீடம் மட்டும் கொடுத்துருக்கலாம், சிறை இருப்பது மட்டும் திருப்பியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய நோக்கம் வேற. அவனுக்கு தேவை அவனுடைய ஹீலிங், தேவனுக்கு தேவை அவன் மூலியமாக தேவனுடைய நாமம் பிரஸ்தாபப்படுறது. எது பெருசு நீங்களே யோசிங்க. ஆமென். அவனுக்கு தான் மட்டும் சரியானா போதும். ஆனால் தேவனுக்கு அவன் என்னுடைய பிள்ளையா போய் எல்லாரும் முன்னாடி நிற்கணுன்றதான் தேவனுடைய நோக்கம். ஆமென். இன்னைக்கு ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, பிரச்சனையை நினச்சி ஆண்டவரே இதிலிருந்து விடுதலை தாங்கன்னு. தேவன் உங்களுக்கு மட்டும் விடுதலை தந்து உங்களை இப்படி சும்மா விடுறதுக்காக உங்களை கூப்பிடல. உங்களுக்கு விடுதலை தந்து நீங்கள் பல பேருக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடையில உள்ள பகுதி கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. தண்ணி உள்ளே வரும், அலைகள் ஜாஸ்தி எழும்பும், சிந்தனை மாற்றி 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 வேதனை. அதாவது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க அப்படின்னா, இனி நாங்கள் சாக போகிறோன்ற அளவுக்கு நம்பிட்டாங்க சீஷர்கள். நம்மளும் அப்படிப்பட்ட இடங்களுக்கு தள்ளப்படுவோம். நம்பிக்கை இழந்து, விசுவாசம் இழந்து, தைரியம் இழந்து. இன்னைக்கு தேவன் உங்கள்கிட்ட சொல்கிறது, இறையாதே, அமைதலாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அமைதலாயிரு. பி ஸ்டில், டோன்ட் வரி, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அ லிட்டில் வைல். கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் அமைதியாக இருங்க. கரை போன பிறகு தேவன் எல்லாவற்றையும் மகிமைக்காக மாற்றி விடுவார். ஆமென். அவர் மாற்றின பிறகு பட்ட கஷ்டத்தை காட்டிலும் வருகின்ற சந்தோஷம் பெரிதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதனால் பி ஸ்டில். தட் இஸ் த ஃபைனல் மெசேஜ். பி ஸ்டில், டோன்ட் வரி, இட் இஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி. ஆமென். தேவனுடைய மகிமைக்காக தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படாதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமென். தலைகளை தாழ்த்துங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மன்னாவை நாங்கள் ருசித்து அதனை பயன்படுத்த நீர் உதவி செய்யும். இனி வாழ்க்கையில் எவ்வாறு மிகப்பெரிய அலைகள் வந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்து உம்முடைய மகிமைக்காக என்று அதை உணர்ந்து எங்கள் தைரியத்தை, விசுவாசத்தை விட்டுவிடாமல் சந்தோஷமாக உம் வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்க நீர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அனைவரையும் நீர் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜெபமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பி ஸ்டில். காட் பிளஸ் யூ. ஷலோம்.